ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து டே வந்து 5 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சனால காலையில் 10 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி கிளம்பி வந்தாச்சு. தண்ணியில் மஞ்சள்லாம் தெளிச்சுட்டு டக்குன்னு வாசல் கூட்டிட்டுங்க. சரி, சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு 5:30 மணிக்குள்ளார வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்ருக்கேங்க. குட்டியாக கோலம் போட்டுட்டு சாமிக்கு வந்து சரி விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றியாச்சுங்க. பூ வச்சுட்டு சாம்பிராணியில் நல்லா வந்து காட்டிட்டுங்க. அப்பா, அமைதினா அமைதி, அப்படி ஒரு அமைதிங்க. எந்த ஒரு மனசு வந்து ஒரு சலனம் எதுவுமே இல்லாமல் அப்படி வந்து நிம்மதியாக வந்து அந்த சாமி கும்பிட முடியுதுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு சரி வாசல்லாம் வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேங்க. இத்தனை நாள் வந்து வாசலில் ரொம்ப வந்து குட்டியாக தாங்க கோலம் போட்டேன். பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அதனால் வந்து அந்த டைமுக்கு பண்ண முடியறதில்ல. அதனால் சின்னதாக வந்து கோலம் போட்டு அப்படியே விட்டாச்சு. சரி, வாங்கின கலர்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வந்து முதல்லையே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு வந்து கோலம் போட்டாச்சு. சும்மா ஒரு 3 புள்ளி 2 வரிசையில் சின்னதாக ஒரு பூ மாதிரி போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து அப்படியே ரங்கோலி மாதிரி வரைஞ்சி விட்டாச்சு. நம்மளுக்கு என்ன பூ இலை தலைகள் தெரியுதோ அத்தனையும் வந்து வரைஞ்சிட்றது. இந்த பேப்பர் கப், டீ கப் இருக்குறீங்களா, அதில் வந்து பின்னூசி வச்சு சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டுங்க. அதில் வந்து கலர் கொடுக்கும்போது சின்ன ரவுண்டுக்கு கூட வந்து நம்ம வந்து கலர் கொடுத்துர்லாங்க. பாருங்கள், நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கலர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. நான் இந்த பேப்பர் கப்பை வந்து இன்னொரு வீடியோவில் தாங்க பார்த்தேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதே மாதிரி பண்ணினேன். பாருங்கள், அப்படி டக்குன்னு வந்து கலர் கொடுக்க முடியுது. பரவாயில்லைங்க, இந்த பேப்பர் கப் வந்து நல்லா வந்து யூஸ் ஆகிருக்கு. எங்கிட்ட வந்து கலர் வந்து கொஞ்சம் தான் இருந்ததுங்களா, அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு கலர் வந்து நான் கொடுத்துட்டேன். கடைசியாக கோலத்துக்கு வந்து இந்த ஒயிட்டில் வந்து அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு கோலத்தை பார்த்தோம்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து செமையாக இருந்ததுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து அப்படியே எரிஞ்சிட்டே இருந்துச்சு. 20 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கோலம் போட்டு கலர்லாம் நல்லா கொஞ்சம் கொடுத்தாச்சிங்க. பரவாயில்ல, அந்த பேப்பர் கப் இருந்தனால டக்குன்னு வந்து நான் கலர் கொடுத்துட்டேன். மயில் பாருங்கள் வந்து இந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இதெல்லாம் வந்து இந்த காலையில் நேரமாக எந்திரிச்சாதான் இந்த மயில், இந்த அணில்கள்லாம் வருங்க. அதையெல்லாம் வந்து பார்க்க முடியும். நல்லா வந்து விடிஞ்சிருச்சிங்க. கோலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணும் பொழுது கடைசியாக கோலத்தை பார்த்தோன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப வந்து அழகாக இருந்தது. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும் பொழுதே சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றியாச்சிங்க. நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க. கமெண்டில் ஒரு சிஸ்டர் வந்து அக்கா நேற்று போட்ட கோலம் நல்லா இருந்தது, இன்றைக்கி போட்ட கோலம் வந்து சின்னதாக இருக்குன்னீங்க. அதுக்காகவே இன்றைக்கி வந்து கோலம் போட்டாச்சு. சரி, டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ தாங்க இன்றைக்கி வந்து வச்சு குடிக்கிறேன். என்ன இந்த அக்கா எப்போ பாரு காஃபி தானே போடுவாங்க, இன்றைக்கி வந்து டீ போடுறான்னு பார்க்குறீங்களா? என்னமோ இஞ்சி டீ குடிக்கணும் போல் இருந்தது. சரின்ட்டு டீ வச்சு குடித்தாச்சு. இன்றைக்கி எனக்கு மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கோலமும் பிடிச்சிருக்கான்ட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.